ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தளபதி விஜயனுடைய அந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது நிறைய பேருடைய இதயத்தை பயங்கரமாக பாதிச்சிருக்கு. ஸோ அது முதலாக நம்ம பார்த்தீங்கன்னா உருட்டு மன்னனுக்கும் அவருடைய ஆமை குஞ்சு தம்பிகளுக்கும் பயிரடி கொடுத்துட்டோம். இப்போ முக்கியமான ஒருத்தருக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆளுங்கட்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கும் அவருடைய சகர்கள் தான் நம்ம பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் எப்போவுமே அதாவது பார்த்தீங்கன்னா நேரடியாக தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நேரடியாக தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து விஜய் அவர்களை பெரிய ஆளாகக்கூடாதா. ஸோ அவங்க ரேஞ்சுக்கு ஏடிபிகே கூட மட்டும் தான் சண்டை போடுவாங்களா, பிஜேபி கூட மட்டும் சண்டை போடுவாங்களா, விஜய்ல பெருசாக கண்டுக்க மாட்டாங்களா. ஆனால் உள்ளுக்குள்ளே உட்காந்து ஒப்பர வைக்கிறது அது நமக்கு தெரியும். ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ளே ஒப்பர வச்சுட்டு இவங்களுடைய கைத்தடிகள், அதுக்கப்புறம் இந்த சீமான் மாதிரி, விடுதலை திருமாவளவன் மாதிரி இவங்கெல்லாம் ஏறி விடுவாங்க. விஜய்ல இருக்கிறதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு தரம் தாழ்ந்து கொச்சையை இவங்களுடைய மேடைகளை அனுபவிப்பாங்க. அதெல்லாம் ஸோ அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, ஒரு டேட் அறிவிச்சிட்டாரு, அன்னைக்கு பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு தான் திமுக சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே சோசியல் மீடியா எல்லாமே விஜய் அவர்களை கவர் பண்ணல, திசை மாத்தி எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை யாரும் கவர் பண்ணல, விஜய் அவர்களை யாரும் பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை, எல்லாருமே இங்க இந்த விழாவில தான் முக்கியமா பங்கேற்றிருக்காங்க. இதை பத்தி சொல்லி திடீர்னாப்புல முத என்ன பண்ண கேட்டீங்கன்னா, திடீர்னாப்புல அரசவையில மாற்றம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்களை மாற்றம்லாம் பண்ணாங்க. ஆரம்பத்தில் விஜய் அவர்களுக்கு முதலாக அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கும் போது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷனையும் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு தரமான ஒரு சம்பவத்தை, மக்கள் பயணம், இல்லை மக்களை பார்க்க போறாரு, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் மாநாடு ஏதாவது அந்த டைம்ல திமுக வந்து ஏதாவது ஒன்று அறிவிச்சு அப்படியே மக்கள் திசை திருப்புற மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் கவர் பண்ணுறது என்னுடைய முழுக்க வேலையாக இருந்துட்டு இருக்கு. அதில் தான் இந்த தடவை முதலாக தளபதி விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு பண்ண போகும்போது இவங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா ஒரு மனுஷன் விஜய்ங்கிற ஒரு மனுஷனை எதுக்கிறதுக்காக ரஜினிகாந்த், கமலஹாசன், இளையராஜா, ஸோ அப்படியே சினிமா எல்லாத்தையும் கூட்டாச்சு, எல்லாத்தையும் கூட்டு சேர்த்து இளையராஜாக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. நீங்க எத்தனை பேருக்கு கவனிச்சின்னு தெரியல, இல்லை நான் தெரியாம வைக்கிறேன், ஒரு மனுஷன் ஏன் ஒட்ட மனுஷன் இருக்கிறதுக்கு இப்படி அவ்வளவு பெரிய 10 தலையும் சேர்ந்துட்டு கூட்டு வந்துருக்கீங்களே, ஏன் இவ்வளவுக்குள்ள பயமா என்ன? அதுல முக்கியமா சரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே சேர்ந்து அவங்களுடைய ஆட்சிக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புல விஜய் வளர்ந்துட்டு வராரு, அந்த கவனத்தை நம்ம திசை திருப்பணும் அப்படிதான் இவங்க ட்ரை பண்ணி பண்றாங்க. அது அவங்களுடைய அரசியல் ரீதியா அது கரெக்ட், அவங்க கட்சிக்கு அது கரெக்ட் தானே, விஜய் எதிரியா பாக்குறாங்க, அதனால அதை முன்னெடுக்காங்க. இந்த ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என்ன ஆச்சு நான் தெரியாம வைக்கிறேன். முதல் முறையாக விஜய் அவர்கள் இந்த ஆளுங்கட்சி எதிர்த்து உங்களுக்கு அடுத்த தலைமுறை தைரியமா கிளம்பிட்டு வராரு. அதெல்லாம் கமல்ஹாசன் அவர்கள் அடிமையா போய் சேர்ந்து வேற வழி கிடையாது பண்ணு. ரஜினிகாந்த் கிட்ட வந்து நினைக்கிறேன் இல்ல முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ரஜினிகாந்த் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம நல்ல பிள்ளையா இருந்து போனுங்கிற மாதிரி உடனே பாத்தீங்கன்னா அந்த முட்டு கொடுத்து செம்பு பிடிக்கிறது. சரி நீங்க போனீங்க ஃபங்க்ஷன் இருந்து பேச மாட்டேங்குதுன்னா ரஜினிகாந்த் ஒரு வாய்ஸ் விடுறாரு. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் மாதிரி அவர் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்றாரு, ஆனா இந்தியா ஆட்சி ஆளுற அவங்களையும் எதிர்க்கிறாரு, தமிழ்நாட்டில் உள்ளவங்க எதிர்க்கிறாரு, புதிய பழைய எதிர்கட்சிகளுக்கு சவாலா இருக்காரு. ஸோ அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல ஒரு மெசேஜ் பண்றாரு, கன்வே பண்றாரு. ஏன் அந்த இது ஏக்கு இந்த பழப்பு இல்ல பெருந்தன்மை இல்லாத மனுஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முக்கியமா 2 பேர் சொல்லலாம். ஒன்னு ரஜினிகாந்த், இன்னொன்னு இளையராஜா. இந்த 2 பேருமே உண்மையில கொஞ்சம் கூட பெருந்தன்மை இல்லாத ஆட்கள். இதை எத்தனை பேருக்கு உண்மைன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இளையராஜாவை பார்த்துடலாமா, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வரணும். இளையராஜா கேட்டீங்கன்னா இவ்வளோ கோடி ரூபா சம்பாதிச்சாச்சு, ராஜாக்கெல்லாம் மேல இளையராஜா சொல்லி ஊர் உடல குக்கிராமத்தில் உள்ளவங்க வரைக்கும் இவரை புகழ்ந்து தள்ளுறாங்க. புகழ்ச்சின்னா புகழ்ச்சி அப்படி ஒரு புகழ்ச்சி. ஆனா அத்தனை புகழ்ச்சிக்கும் அது தாங்குற அளவுக்கு இவர் பெருந்தன்மையா நடந்துக்கிறாரா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஒரு கொஞ்சம் கூட ஒரு முதிர்ச்சியான ஒரு பெருந்தன்மையான வயசுக்கு ஏற்ற ஒரு நாகரிகத்தோட இவர் பேச மாட்டார். நீங்க எல்லாத்தையும் ஒரு பேச்சிலே நான் கவனிச்சிருக்கிறேன். ரொம்ப தற்பெருமை, நாம தான் பெரிய இது, நம்மளால தான் அந்த இசையை நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படி ரொம்ப பெருந்தன்மையா பேச ஒரு பேச்சை பார்த்தாலே நம்மளுக்கு எரிச்சலா வரும். அதை விட இப்போ ஒரு காரியம் என்ன கேட்டீங்கன்னா, இவர் தான் அந்த பாடலுக்கு டியூன் போட்டுருக்காரு, அந்த பாடல் ஹிட் ஆயிட்டு அது இவருடைய பாடல் தான், அந்த காப்புரிமை எல்லாம் இவருக்கு சொந்தமானதான், ரைட் தான், இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சரிப்பா, உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் உங்களுடைய பாட்டு ஹிட்டான பாட்டு ஒன்று இருக்கு, ட்ரெண்டிங்லாம் எடுத்து போட்டு அவங்க படத்துல யூஸ் பண்ணிட்டாங்க, இது என்ன பெரிய இதுன்னு கேட்கிறேன். உடனே என்னுடைய அனுமதி இல்லாம அது எப்படி படலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஃபைன் போடுறது, கோர்ட்ல கேஸ் நடத்துறது கேவலம் இல்லையா? இவ்வளவு பெரிய கோடி சம்பாதிச்சு இதுக்கு மேல என்ன கேட்டா பணம் எனக்கு முக்கியம் இல்ல, ஆனா என்கிட்ட கேட்கணும்ல, கேட்கணும்னா ரைட்டு, சரி அதுக்காக ஒரு வார்னிங் கொடுத்தா பரவாயில்ல. உடனே அந்த வழக்கு வரைக்கும் தொடர்ந்து இப்போ அஜித்குமாருடைய அந்த குட் பை டே கிளிப் படத்துல அந்த பாட்டை யூஸ் பண்ணக்காண்டி இன்னுமே கேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இல்ல நாங்க உரியோட்டு அனுமதி கேட்ட சொன்னாங்க, ஆனா யார்கிட்ட கேட்டாங்க நாங்க சொல்லல, உடனே ஒரு அனுமதி தொடர்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, சரி ஒரு உச்சநீதிமன்ற படத்துல பயன்படுத்துக்காக நீ கேட்கலாம். வனிதா, அந்த வனிதான ஒரு தெரியுங்களா, பிக் பாஸ் வந்துச்சுல்ல, அது ஒரு படத்துல ஒரு பாட்டை பயன்படுத்திட்டு அது கெஞ்சி குத்தாடி கூட பார்த்துச்சு. இல்ல எங்களுக்கு அவரு ரொம்ப நெருக்கமானவர், நான் அவங்க வீட்டோட ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ண இருந்தேன், அப்படி இப்படிலாம் இருந்தாலும் விட மாட்டேங்குது. ஸோ இப்படி இது மட்டும் இல்லைங்க, எஸ்பிபி பாடத்துக்குன்னு ஒரு மேடையில ஒரு பாட்டை பாடிட்டாராம். ஸோ இப்படி எல்லாத்திட்டையும் போயிட்டு ஏன் பாட்டுனா கேவலமா இல்லை, கீழ்த்தரமா இல்லை,
எனக்கெல்லாம் இளையராஜாலாம் பார்த்தீங்கன்னா பாட்டு பிடிக்கும், அவ்வளோதான். இளையராஜாலாம் சுத்தர பிடிக்காது. எத்தனை பேருக்கு இளையராஜா பிடிக்காதோ தயவு செய்து இந்த கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அந்த ஆள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மெச்சிட்டே கிடையாது. இவரோட கம்பேர் பண்ணா பிரசாந்தோடைய அப்பா தியாகராஜன் அவரு உண்மையிலே பெரிய மனுஷன், நான் உண்மையிலே ஒத்துப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பாட்டை தாங்க. இவரு பாட்டுலாம் என்ன அந்த பாட்டு மம்மட்டியா மம்மட்டியா அந்த பாட்டை போடாத கல்யாணம் மட்டுமே இல்லை, எல்லா கல்யாண வீட்லையும் அந்த பாட்டு போடுது. எல்லா ரீல்ஸு எல்லாத்துலையும் யூஸ் பண்றாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சசிகுமார் நடிச்ச ஒரு படத்துல அந்த பாட்டை பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. அதை கூட அவர் பெருந்தமே பாராட்டுறாரு. எங்க எப்பமோ நான் எடுத்தேன் அந்த படம் அப்போ ஹிட் ஆனதோட இப்போதான் பயங்கரமாக ஹிட் ஆகுது. எனக்கு அதை பார்க்கும்போது பெருமையாக தான் இருக்குங்க. உண்மையில ஒரு மனசா அப்படிதான் பெருமை பண்ணணும், சந்தோஷம் பண்ணணும். ஆனா இவங்களாம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எடுத்த ஒரு பாட்டு இப்போ எல்லாருமே அதை தூக்கி கொண்டாடும் போது நமக்கு பெருமையாக இருக்கு. அது ஏன் பாட்டு என்னைக்கு இருந்தாலும் உங்க படம் சொல்லுவாங்க. இப்போ இளையராஜா படத்துக்கு போட்டு குட் பை எல்லாரும் பார்க்குறவங்களாம் அது இளையராஜா அந்த பாட்டு தான் இப்படி போட்டுக்கா இருப்பாரு அப்படிதான் காலத்துக்கு பேசுவாங்க. அந்த ஒரு இது கூட இல்லை. அவ்வளோக்குள்ள ஒரு என்ன சொல்றது அந்த வயசுக்கேற்ற ஒரு இதுவே இருக்கா தெரியுமா? அந்த மாதிரி இடத்துல பணம் சேர்ந்துட்டா திறமை இருக்க இல்லாட்டி கொஞ்சம் கர்வம் இருக்கு. ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாது. சாதாரண மனுஷன் கூட நம்ம மதிக்க தெரியணும். அதுதான் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு உயர்த்துக்கு போனாலும் அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நற்பேர் சேர்த்து தரும். இளையராஜெல்லாம் அந்த இடத்துல தகுதியே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் தான் நான் ரஜினிகாந்த் சொல்லுவேன். ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாரா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொண்டாடுவேன். இப்போ வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் மட்டும் தான். அதெல்லாம் எனக்கு மாற்றிக்கிறதே கிடையாது. ஆனா ஒரு நார்மலா ஒரு மனிதனா உயர்ந்த மனிதனா கேட்டீங்கன்னா உண்மையிலே கிடையாதுங்க. அவளுமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமா தான் இருக்கு. இல்ல உங்களுக்கு அடுத்த தலைமுறை நீங்க நினைச்சதை நீங்க பண்ணணும்னு நினைச்சது, நீங்க அரசியலுக்கு வரவேன் அப்படி இழுத்து வச்சது கரெக்டான துணித்தார நீங்க வரல. அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்திருந்தா நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கும். ஆனால் வரல, யோசிச்சிங்க, அப்புறம் பின்வாங்கினீங்க. அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சு கடைசியில் வராம போயிட்டீங்க. சொல்லி வாக்குறுதி கொடுத்து அப்புறம் வரல. ஓகே உடம்பு சரியில்லை எனக்கு அது சரியில்லை அப்படி பின்வாங்கிட்டீங்க. இப்போ படமா நடிச்சிட்டு இருக்கீங்க, ரைட், ஓகே, அது உங்கள்கிட்ட தனிப்பட்ட அதை நம்ம சொல்லக்கூடாது. ஆனா உங்களுக்கு அடுத்த தலைமுறை ஒருத்தர் வரும்போது நீங்க பாராட்ட மனம் இல்லாலும் பரவாயில்ல, விஜய் அவர்களை நீங்க பாட்ட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை பார்த்து வந்தவங்க தான் அந்த மனுஷன். அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவர மாதிரி சினிமா துறையில இவருடைய அண்ணாமலை டைலாக்லாம் துணை தட்டி நடிச்சு கேட்டு தான் அவப்பட்ட கேட்டு சொல்லி அதை நடிச்சு காட்டி தான் வராரு. ஸோ அப்படி வந்து உங்களை தாண்டி உயர்த்துக்கு போகும்போது அதை தாங்க முடியல. அதையும் தாண்டி அரசியலுக்குள்ள வந்த உடனே இவரால் புச்சகப்பு தாங்க முடியல. அதில் தான் காக்கா கழுகு கதையை சொன்னதாகட்டும், அது உண்மையிலே நம்ம சொன்னா ட்ரெண்ட் ஆகும், பெரிய அளவில் பிரச்சனையாக எல்லாம் தெரிஞ்சதால சொன்னார். எந்த ஒரு மனுஷனாவது, அதாவது இப்போ ஒரு வாத்தியா இருக்காருன்னா தான் கிட்ட படிக்கிற மாணவர்கள் பெரிய ஆளா ஆனா இவங்க என்னைக்காவது பார்த்தாங்கன்னா ஆமா என்கிட்ட படிச்ச பையன் தான் பெருமை பேசுவாங்க. அதே மாதிரி உங்களை பார்த்து ஒருத்தர் சினிமா துறைக்கு வந்து உங்களை மீறி போகும்போது அது உங்களுக்கு பெருமையா நினைக்கணும். ஸோ நம்ம நினைச்சதை நம்மளோட அழகா பண்றாப்பா, எங்க நல்லா இருக்கட்டுப்பா, அப்படித்தான் வாழ்த்தணும். அதை விட்டு அதை வந்து ட்ரோல் பண்ற மாதிரி அவருக்கு அரசியல் போனா இவருக்கு பச்சைக்கப்பு தாங்க முடியல. எங்க அவர் ஜெயிச்சு வர, எங்க அவருக்கு மிகப்பெரிய அப்படியே இப்போ அதுலதான் யாருக்குமே அரசியல் ஆயிடுச்சு. இப்போ இந்த மேடையில போயிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வார்த்தை, புதிய பழைய எதிரிகளுக்கும் இவர் வந்து சவாலா இருப்பாரு, 2020 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கூலா உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு எதுக்கு இந்த இதெல்லாம் இல்லை நான் தெரியாம வைக்கிறேன். இல்லை ஏன் நம்ம சொல்றோம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துல கூட விஜய் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சதே கிடையாது. வலுக்கட்டாயமா இவங்க அதாவது இந்த நிருபல் கேள்வி கேட்டால் கூட அதை கடந்துட்டு போயிரு. ஒரே தடவை மாநாடு அப்படின்னு கேட்டது டெஃபினெட்லி மாநாடு வச்சு தான் போனார். வேற வழி இல்லாம அதையா சொல்லி அவனு கேட்டி மற்றபடி எந்த இடத்துலயும் விஜய் அவர்களை இப்ப நல்ல ஒரு வாழ்த்து பொதுவாக வாழ்த்து சொன்னா சொல்லவே மாட்டாரு. சரி நீங்க சொல்லதான் வேண்டாம், அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நீங்க போனா அப்படி அரசியல் வேற மாதிரி திரும்பும், அதனால நீங்க சொல்ல பொதுவா இருந்து பார்க்கணும்ல. பொதுவா இருந்துட்டு ஏன் நீங்க விமர்சனத்தை வைக்கணும்னு கேட்கிறேன். இப்போ முக ஸ்டாலின் முட்டு விடுங்கன்னு யார் கேட்டா நான் தெரியாம வைக்கிறேன். இப்படி சினிமா துறையில முந்தைய காலத்துல உச்சத்துல இருந்து இப்படி இருபெரும் சகாப்தங்கள் இப்படி திமுகவுக்கு முரட்டு முட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கெல்லாம் இந்த உருட்டு முன்னன் சீமானோ ஆமை குஞ்சுகளோ பள்ளி கொடுக்கறது கிடையாது, இதெல்லாம் விமர்சிக்கிறது கிடையாது. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா விஜய் மட்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. என்னடா மானகட்ட பழப்பா இருக்கு, இல்லை நான் தெரியாம வைக்கிறேன். இதனாலதான் நம்ம நேரத்தை வந்து சீமானை போட்டு பொல வந்து ஆமை குஞ்சுல போட்டு பிறந்தது காரணம் இதனாலதான். இல்ல மறுபடியும் திமுக வந்தா கூட பரவாயில்ல, அதிமுக வந்தா கூட பரவாயில்ல, ஆனா விஜய் மட்டும் வந்துடக்கூடாது, விஜய் பெரிய ஆயிடக்கூடாது. உடனே கீர்த்தனம் விமர்சி. எனக்கு தெரிஞ்சு விஜயை கீர்த்தனமா விமர்சிக்க நீங்க தான் ரொம்ப கீழறங்கி போயிட்டே இருப்பீங்க. ஆமை குஞ்சும் சரி உருட்டு முன்னாலும் சரி அப்படியே அதெல்லாம் பதவியில் போயிட்டாங்க. பொதுமக்கள் என்ன எல்லாத்தையும் பொதுவாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்க மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச இந்த இருக்கும்ல தமிழன் பேசலான்ட்டு அது கூட இப்ப கிடையாது. ஏன்னா நீ தான் தமிழன் தானே இருக்கிற. அதாவது நம்ம கட்சி ஆரம்பிச்சு வந்த கொள்கை என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, எதுவுமே இல்லாம முழுக்க சும்மா பிடிச்சிக்கிட்டு. அதுவும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் இருக்குன்னா இவங்க பேசும்போதெல்லாம் அதாவது யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. உருட்டு மன்னன் மாதிரி ஆமை குஞ்சு சாட்டை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது நாம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், நம்மளா மக்கள் பார்த்துருக்காங்க. இப்போ ஒன்று மாற்றி பேசலாம், அப்போ மக்கள் பார்த்து நம்ம மேலே கார் துப்பாங்க இப்படிலாம் என்ன யோசிப்பாங்க இல்லையே தெரியல. அது ஆனால் நல்ல வேலைப்பா இந்த சோசியல் மீடியாலாம் இருக்கு. இல்லைன்னு நாங்கள் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லி மாற்றி பேசி போடுவானுங்க. இப்போ இருக்க போய் எல்லாத்தையும் எடுத்து போட போய் கூட ஒன்றும் பண்ண முடியல. அதுவும் வேற யாராவது எடுத்துனா கூட சமாளிக்க முடியும். எடுத்தது யாரு? விஜயத்தா விச்சுவல் வாரியர்ஸ். நீங்களுடைய 3 தலைமுறை தோண்டி எடுத்தீங்க என்னென்ன பண்ணி எல்லாமே வந்துடும். அதனால தான் இப்போ உங்களுடைய பருப்பு வேகலை. இவருடைய அரசியல் இவங்கிறது 2026 முடிஞ்சு போயிடும்.
சரி இல்ல இப்ப நம்ம இப்படி விமர்சனம் வச்சோம் திமுக மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே திமுக என்ன சொல்ல கேட்டீங்கன்னா விஜயெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுப்பா, நான் இளையராஜாக்காக ஃபங்க்ஷன் வந்தோம். ஏன் இளையராஜா ஃபங்க்ஷன் கரெக்டா செப்டம்பர் 13 தான் எடுக்கணுமா? இல்ல நான் தெரியாம இருக்கிறேன். செப்டம்பர் 13 தேர்தல் ஒரு சுவிட்ச் பண்ணி அறிவிச்சிட்டாரு. அறிவிச்ச உடனே இந்த சோசியல் மீடியா எல்லாம் இந்த சமூக வலைதளம் எல்லாமே திருப்பணுமா, திசை திருப்பணுமா, அதை ஏன் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எல்லா நடிகளையும் கூட்டு வந்து உட்கார வச்சு, அதாவது திமுக பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் பரம்பரையா அவங்க அரசியல்வாதி, பரம்பரையா அரசியல்வாதியா இருந்தவங்க சுத்தி சினிமாக்காரன் கூட்டு வச்சு உட்காந்துருக்காங்க. அங்க பரம்பரையா சினிமால இருந்து வந்தவர் மக்களுக்காக கலந்து நிக்காரு. நீங்க 2 போசையும் ஒன்னா பாருங்களேன். விஜய் எங்க நிக்காரு? ஏன்னா அவர் அன்னைக்கு 1 மணி வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்காரு. அதாவது எப்படியாவது, அதாவது பெரம்பலூருக்கு போயிட்டு அந்த மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டோம், போயிட்டு அவங்கள ஏன்னா ரொம்ப நேரம் காத்துருக்காங்க, நம்ம போனா அவங்களுக்கு சாதனை மாதிரி எப்படியாவது போய் ரீச் ஆயிட்டு ஒரு கையாவது காட்டிடலாம் அப்படிங்கிற இதுல தவிப்பில் தான் அவர் போறாரு. ஆனா இங்க உட்காந்துட்டு சினிமா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு இந்த மாநிலத்தோட முதலமைச்சர். ஏதோ பிரச்சனையே இல்லாத மாதிரி. இல்ல இப்ப நான் என்னன்னு கேட்கிறேன்னா, இளையராஜாக்கு இந்த பாராட்டுகள் நடத்தலாம்னா என்ன கெட்டு போச்சு? இல்ல அவரு போட்ட டியூனுக்கு எல்லாம் காசா எடுத்துட்டு இருக்காரு, சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவரை பெருமையா நீங்க வந்து எல்லாம் பாராட்டிட்டீங்க. இப்ப திரும்ப என்ன கூட்டு வச்சு ஒரு பாராட்டு விழா, பெருந்தன்மையா இல்லாத இளையராஜாக்கு என்ன பெருந்தன்மையான ஒரு விழா இல்ல கேட்கிறேன். இது எனக்கு ரொம்ப நாள் கேட்கணும்னு தோணுச்சு. இளையராஜா பார்க்கணும்னு கேட்கணும் தோணுகிறேன். அந்த ஆள் பேசுறது மைக்கு நின்று இதெல்லாமே பார்த்தாலே ஒரு மற்றவங்க எல்லாருமே தற்கொலைகள் மாதிரி, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு அவர் பேசுறதெல்லாம் பார்த்தானா எரிச்சல் வரும், இரிட்டேட்டிங்கா வரும். ஸோ அதனால இவருக்கு ஒரு பாராட்டு விழாமா, அதுல அவளை வெறி கூட்டு வச்சுக்காட்டி விஜய்க்கு எதிராக அப்படியே கூட்டுறாங்களாம், கூட்டி திசை திறப்புறாங்களா சோசியல் மீடியாவில். நீங்க என்னதான் தலைகளையும் தண்ணி குடிச்சாலும் நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணீங்க, ஆனா எப்பனாலும் அங்க இருந்தாலும் சோசியல் மீடியா பக்கம் ஃபுல்லா எல்லா மீடியா விஜய் தான். விஜயோட அந்த லைவ்ல எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லா சேனல் பாருங்க. இதுல என்ன தெரியுமா ஒண்ணு, அன்னைக்கு நைட்டு போல சில நியூஸ் சேனல்லாம் விஜயோட அந்த லைவை காட்டுறாங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. டிவியில பார்க்க சில அந்த சேனல் எடுக்கவே மாட்டேங்குது. ஸோ அப்ப அந்த அளவுக்கு இவங்களுடைய சக்தியை, இவங்களுடைய அந்த படபலத்தை எவ்வளவுக்குள்ள காட்ட முடியுமோ விஜய்க்கு எதிராக காட்டுறாங்க. ஆனா இது எல்லாரையும் மீறி விஜய் அவர்கள் நின்னார் பாத்தீங்களா? ஸோ அவ்வளவு மக்களும் அவரெல்லாம் கொண்டாடுறாங்க. எவ்வளவு பேர் ஒரு 12 1 மணி வரைக்கும் அங்க ஆண்கள் பெண்கள் நிக்காங்க, விஜய் வந்துடுவார பாத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஒரு இடத்த விஜய் பிடிச்சிருக்காருல்ல. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த விஜய் இருக்கிற அந்த அன்புங்கிறது மிகப்பெரிய ஒரு அன்பு. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதையுமே சொல்லி அவர்கிட்ட இருக்கிற அந்த மக்களை பிரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் அந்த மக்களுக்காக அவர் மெனக்கிறதாகட்டும், அந்த மக்கள் அவருக்காக நிற்கிறதாகட்டும், இந்த வந்து அன்புங்கிறது இதெல்லாம் ஒரு காட் கிஃப்ட், கிரேஸ். அதாவது எல்லாருக்கும் கிடைச்சிடாது, ஒரு சில பேர் கிடைக்கும். அது வந்து விஜய் அவர்களுக்கு அதை ஆப்டா அது விஜய் அவர்கள் தான் பொருந்தது. இதுக்கப்புறம் வரலாம், இதுக்கப்புறம் யாருனாலும் வரலாம். இப்போதைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்துக்கு அப்புறம் அவர் தான், விஜய்க்கு தான் அது வந்து பொருத்தமா பொருந்தது. இந்த மக்களுடையான அவர் வந்து உறவுங்கிறது. இப்போ நீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்றதுனால நிறைய எப்படி வச்சாலும் நமக்கு என்ன, இந்த அஜித்குமார் வந்து பார்த்தா இதோட கூட்டம் கூடும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அஜித்குமார் வந்தா கூட்டம் கூடும், இதே மாதிரி இளைஞர்கள் கூட்டம் வருவாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா பெண்கள் குழந்தைகள் வருவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு மனுஷன் வயசானவங்க வரைக்கும் சம்பாதிச்சுக்காருன்னா அது விஜய்கள் மட்டும்தான். அது வந்து தனியா ஒரு செலவு பண்ணி செயற்கையான அதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியாது. அது இயல்பா வர வேண்டியது. அது வந்து விஜய்கிட்ட இருந்து ஆரம்பத்துல இருந்து அவர் வந்து ரியலா அவர் கியூட்னஸ், அதை நக்கல் பண்றது, சின்ன பிள்ளைங்களை அப்படி கிண்டல் பண்ணி கொஞ்சிறது, இதெல்லாம் வந்து இயல்பாவே அவருக்கு அவருடைய ஹேபிட்ல இருக்கு. அது வந்து பொய்யா அவர் வந்து கூட்டத்துக்காண்டி அந்த மக்களை கவர் பண்ணுங்கிற பண்ணல, இயல்பா உள்ள ஹேபிட் தான் என்னைக்குமே நினைச்சு நிற்கும். பொய்யா இப்போ எப்படி நம்ம ரஜினிகாந்த் உள்ள ஸ்டைல் மன்னன் சூப்பர் ஸ்டார் சொல்றோம்னா அவர் நடக்கிறதாகட்டும், அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே இயல்பாவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலாக தான் பண்ணுவார் எல்லாமே. ஸோ அதனால தான் இன்னைக்கு அவர் நினைச்சு நிற்கிறார் அவருடைய ஸ்டைலில். நான் அதெல்லாம் ஒத்துப்பேன் ரஜினிகாந்த் இருந்து, ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிடையாது. ஆனால் அவர் வந்து உயர்ந்த மனிதனா, மக்களுக்கு ஒரு நல்ல மனிதனா, அவர் எந்த ஒரு விஷயத்துமே தமிழனுக்காகவோ தமிழ் மக்களுக்காக எதுவுமே பண்ண முன் வரல. அதனால தான் நம்மளுக்கு அவர் கோவம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல விஜய் உயர்ந்து நிற்காது. ஸோ அதனால நம்ம தொடர்ந்து அவர் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் பேசுற விஷயங்கள ஓரளவு பேசிட்டு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது இருந்தால் நம்ம அடுத்த வீடியோல நம்ம பேசிக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசின வீடியோக்களை ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பாய்.